எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நெத்திலி மீன் தாங்க வாங்கினேன். நெத்திலி மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் நெத்திலி மீன் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போல்லாம் நெத்திலி மீன் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. மீன் நெத்திலி மீன் மாதிரி டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. நெத்திலி மீன் இப்படி தாங்க ஆயணும். இந்த மாதிரி தலையை அப்படியே வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆஞ்சால் சூப்பராக இருக்கும். நெத்திலி மீனில் வாழை வெட்டணுன்ற அவசியமே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த மாதிரி ஆஞ்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்போ நெத்திலி மீன் வாங்கினாலும் தலையை வச்சு தான் இது பண்ணுவேன். ஃபுல்லாக அந்த தலையை பிச்சு போட மாட்டேன். அது பிச்சு போட்டால் ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஆஞ்சிக்கோங்க. 100 ரூபாங்க இந்த மீன். எங்கள் வீட்டு வாசல்லே தான் மீன் காட்டை தான் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா கல் மாதிரி இருந்துச்சு மீன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆஞ்சி கழுவிட்டு மசாலா போட்டுடலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும்தான். இது நெத்திலி மீனை பொரிச்சதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் லெமன் இப்போ ஊற்றலை. இதை மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க தொடப்ப குச்சி எடுத்து அதில் இந்த மாதிரி சொருவிடுங்க. இந்த மாதிரி சொருவிட்டா ஒரு மீன் கூட இப்போ உடையாது, கீழே விழாது, கரெக்டாக இருக்குங்க. ஆனால் அப்போ எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் சின்ன சின்ன மீனாக இருக்கும், அழகாக அந்த மாதிரி சொருவி கரெக்டாக வாழை இலையில் வச்சு மடித்து பொரிச்சிருவோம். இப்போ ஆனால் மீன் பெருசு பெருசாக இருக்குது. அதனால் உடையுதுங்க. நானே எதிர்பார்க்கல. ஆனால் அப்படி இருந்தும் முள் கரெக்டாக பெறலாமல் கரெக்டாக இருந்துச்சு சூப்பராக. இல்லைன்னா முள் ஃபுல்லாக கலந்துரும். கலந்துட்டால் ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாது பிள்ளைங்க. இந்த மாதிரி வச்சா பிள்ளைங்களும் ஒன்று ஒன்றா உருவி உருவி சாப்பிடுங்க. அதனால் இந்த மாதிரி பொரிச்சேங்க. சூப்பராக இருந்துச்சு. அது பெருசாக இருந்தனால கொஞ்சம் ஒரு இதில் உடஞ்சிச்சு. மற்றதெல்லாம் சொருவி கரெக்டாக பொரிச்சிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நெத்திலி மீன் வாங்கினா இதே மாதிரி பொரிச்சு பாருங்கள். பொரித்து என் பையன் சாப்பிட்டான், பெரிய பையன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். லெமனு அந்த எண்ணெயிலே பச்சை மிளகாவை பொரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் ஐஸ் பிரியாணி தாங்க. ஐஸ் பிரியாணிக்கு நெத்திலி மீன் நான் மட்டும் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டேன். மற்றவங்களாம் சோறு சாப்பிட்டாங்க. உங்களுக்கு நெத்திலி மீன் பொரிச்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.